வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தாஸ் கேக் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போது ஈஸ்டர் காலம். ஸோ நாங்கள் ஈஸ்டருக்கு தேவையான கேக் செய்யறதுக்கு, அதற்கு தேவையான டெக்கரேஷன்ஸ், அப்புறம் கேக் எல்லாம் பார்த்துட்டு வர்றோம் அடுத்தடுத்து. ஸோ இந்த ஈஸ்டர் கேக்கை ஐசிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஐசிங் வகை தேவை. ஸோ பட்டர் ஐசிங். பட்டர் ஐசிங்ன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லோருக்கும் மிகவும் பிடித்த ஒரு ஐசிங் வகை இந்த பட்டர் ஐசிங். ஏன்னா அது செய்யறது சுலபம், அதுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறதும் சுலபமா கிடைக்கும். அது மட்டுமல்ல, நல்ல சுவையானது. ஸோ இந்த பட்டர் ஐசிங் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல ஏதோ ஒரு வகை பட்டர் ஐசிங் தான் இருக்குன்னு சிலர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அப்படி இல்லை, அதுல பல வகைகள் உண்டு. ஸோ இந்த பட்டர் ஐசிங்கை பட்டர் கிரீம்னு சொல்லுவாங்க, பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதற்கு பல வகையான பெயர்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நாட்டுக்கு நாடு இந்த ஐசிங்கின் செய்முறை வித்தியாசப்படுது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், பட்டரும் ஐசிங் சுகரும், அப்புறம் அதில் வெனிலா எசன்ஸ் போடுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு லெமன் ஜூஸோ இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸோ ஏதாவது போட்டு செய்கிறது தான் பட்டர் ஐசிங் ஆர் பட்டர் கிரீம். ஆனால் வெளிநாடுகள்ல வேற வேற நாடுகள்ல இந்த பட்டர் ஐசிங் வித்தியாசமான பெயர்களோட வித்தியாசமான ரெசிபிஸோட இருக்கு. ஸோ அதுல சிலவற்றை நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். ஒன்று அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங், மற்றது ஸ்விஸ் ஃப்ராஸ்டிங், மற்றது இட்டாலியன் ஃப்ராஸ்டிங், பிரெஞ்சு ஃப்ராஸ்டிங், ஜெர்மன் ஃப்ராஸ்டிங், ரஷ்யன் ஃப்ராஸ்டிங். ஸோ இப்படி பல வகையான ஃப்ராஸ்டிங் வகைகள். அதாவது பட்டர் கிரீம் தான் பேஸ், ஆனால் அதுக்கு வேறும் சில பொருட்களை சேர்க்கும் போது அதுக்கு ஃப்ராஸ்டிங்ன்ற பெயரை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நாங்களும் பட்டர் ஐசிங் பல கேக்குகளுக்கு இதுவரையில நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஈஸ்டர் கேக்குக்காக நான் செய்ய போற ஐசிங் அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங். ஸோ அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங்ன்றது அது பட்டர் கிரீம் தான், ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் நாங்க சேர்க்கிறோம். அது ஃப்ரெஷ் கிரீம். அந்த அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்யறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங் செய்ய போகிறோம். ஸோ அதில் இந்த அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று. அதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல நீங்கள் ஒரு 230 கிராம் பட்டர் எடுக்கணும். பட்டரை இந்த பவுலில் போட்டுக்கலாம். ஸோ பட்டரை முதல்ல நல்லா க்ரீம் பண்ணிக்குவோம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற சால்டட் பட்டர். ஸோ சால்டட் பட்டர் எடுத்ததால் நீங்கள் இந்த ஐசிங்க்கு சால்ட் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா அன்சால்டட் பட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங்க்கு கொஞ்சம் உப்பு நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஸோ இதில் இப்போ வெனிலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன். ஸோ இதில் ஐசிங் சுகர் எடுத்துருக்கேன் பாருங்கள், 480 கிராம். ஸோ இந்த 480 கிராம் ஐசிங் சுகரையும் நீங்கள் ஒரே தடவையாக இதில் சேர்க்கக்கூடாது, ஒரே முறையில் சேர்க்கக்கூடாது. 2 பகுதியாக இதை பிரித்து தான் நீங்கள் சேர்க்கணும். சேர்க்குறதுக்கு முதல்ல அதை நீங்கள் சலிக்கணும். ஓகே, இதில் அரைவாசி எடுத்துருக்கேன். அரைவாசியை முதல்ல நீங்கள் சலிக்கலாம். ஸோ இப்போ மிகுதியாக இருக்கிற இன்னொரு 240 கிராம்ஸ் இதில் அப்படியே சலிச்சிடலாம்.
இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதால் கொஞ்சம் குவான்டிட்டியும் கூடுது. அதே நேரம் இது வந்து சாஃப்டாக இருந்தால் கூட ஐசிங் ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள் இப்படி. ஸோ இந்த பதம் தான் எங்களுக்கு வேணும். ஸோ இந்த பதம் வந்து பட்டர் மட்டும் போட்டால் வராது, ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதால் இது வருது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்போ உபயோகப்படுத்துகிறீங்களோ அப்போ வெளியில் எடுத்தால் போதும். ஓகே, அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங் ரெடி. இதை வந்து அப்படியே மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகே, பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங், அதில் வந்து அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க. இது ரொம்ப சுலபம், ஆனால் டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் கேக்குக்கு, அதாவது இந்த கேரட் கேக்குக்கு, ஈஸ்டருக்கு செய்ய போகிற கேரட் கேக்குக்காக இந்த அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங் செய்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அந்த கேக்குக்கு வேணும்னு நான் விரும்பினேன். அது மட்டுமல்ல, கொஞ்சம் பீக்ஸ் மாதிரி அது வந்தால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால், ஏன்னா அந்த அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங்கில் வந்து பீக்ஸ் வரும். சாஃப்டாக இருந்தால் கூட பீக்ஸ் வந்து நிற்கும். இப்படி தொட்டு எடுத்தால் பீக்ஸ் வந்து நிற்கும். நீங்கள் அதை பார்த்தீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங்கை இந்த ஈஸ்டர் கேக்குக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை உபயோகித்து தான் நாங்கள் ஈஸ்டர் கேக் டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு தேவை வரும்போது, அதாவது இப்போ எங்களுக்கு ஸ்விஸ் ஃப்ராஸ்டிங் வேணும்னு வைங்க, அதுக்கு சூட்டபிளான ஒரு கேக் நாங்கள் செய்யும் போது அந்த ஸ்விஸ் ஃப்ராஸ்டிங் நான் உங்களுக்கு செய்து காட்டுவேன். அதே போல் மற்றைய 4 வகை ஃப்ராஸ்டிங்ஸ் இருக்குது, அதையும் நாங்கள் செய்து பார்ப்போம் படிப்படியாக. இப்போ எல்லோரும் இந்த அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங்கை நல்லா பார்த்துக்குங்க. இதை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுடைய ஈஸ்டர் கேக்குக்கு இந்த அமெரிக்கன் ஃப்ராஸ்டிங் தான் நாங்கள் உபயோகப்படுத்த போகிறோம். சாந்தாஸ் கேக்ஸில் கூடிய விரைவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நாங்கள் ஈஸ்டர் கேக் டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்குது. இதுவரை சாந்தாஸ் கேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.